السلام عليكم ورحمة الله وبركاته. نحمد الله العظيم، نصلي ونسلم على الرسول الكريم، أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ثم أورثنا الكتاب الذين اصطفينا من عبادنا، صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: يقال لقارئ القرآن يوم القيامة: اقرأ ورتل كما كنت ترتل في الدنيا. صدق رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன். அருமை நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும், குறிப்பாக இந்த உயர்ந்த மஜ்லிஸில் பங்கேற்றிருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹுவின் பேரருளால் மதரசா அல் ஹுதா குர்ஆன் மனன கலைக்கூடத்தில் இருந்து 3வது பட்டமளிப்பு விழாவாக இந்த ஆண்டும் ஒரு ஹாஃபிதை உம்மத்திற்கு அர்ப்பணிக்கிற ஒரு ஹாஃபிது பட்டமளிப்பு விழா நாம் எல்லாம் வீற்றிருக்கிறோம். துவக்கத்திலே துஆ செய்து கொள்ளுகிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் இந்த மதரசா உருவாக காரணமானவர்கள், நடத்தி கொண்டிருப்பவர்கள், நிர்வகிப்பவர்கள், இடமும் பொருளும் உதவியும் அளித்தவர்கள், ஓதுபவர்கள், ஓதி கொடுப்பவர்கள், இம்மதரசாவினுடைய வளர்ச்சிக்கு நல்லாதரவை நல்கிற அத்தனை பேருக்கும் அல்லாஹ் இம்மையிலும் மறுமையிலும் ஹைரு பரக்கத்துகளை அல்லாஹ் வழங்குவானாக. 3 ஆண்டு பட்டமளிப்பு விழா காணுகிற இந்த அரபிக் கல்லூரியை நீடித்து நிலைத்து கியாமத்து வரை பல நூறு பல்லாயிரம் ஹாஃபதுகளை இந்த ஊரிலே இருந்து உருவாக்கி தரக்கூடிய கல்வி கேந்திரமாய் எல்லாம் வல்ல இறைவன் ஆக்கி அருள்வானாக என்கிற நல்ல துஆவோடு நான் துவங்குகிறேன். அன்பானவர்களே, எங்கெல்லாம் பட்டமளிப்பு விழா நடக்கிறதோ, ஹாஃபதுகளுக்கு பட்டமளிப்பு விழா நடக்கிறதோ, அங்கெல்லாம் அது குர்ஆனுக்கு நடக்கிற விழாவாகும். இது ஒரு மாணவனை மட்டும் பாராட்டுகிற அல்லது அந்த பெற்றோரை மட்டும் பாராட்டுகிற அல்லது நடத்தக்கூடிய மதரசா நிர்வாகத்தை மட்டும் பாராட்டுகிற விழா அல்ல. நாம் எல்லாருமே குர்ஆனுடைய ஊழியர்களாக இருக்கிறோம். குர்ஆனுக்கு சேவையாளர்களாக பணிபுரிபவர்களாக இருக்கிறோம். அல்லாஹ் கியாமத்து வரை குர்ஆனின் ஹாதிம்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. ஒரே ஒரு ஹாஃபிது பட்டம் பெறுகிறார் என்றாலும், அது 10-20 பேர் பட்டம் பெற்றாலும் விழா எடுத்து ஊக்குவிக்க வேண்டிய, பாராட்ட வேண்டிய கடமை நம் எல்லோருக்கும் உண்டு. உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த அம்மையப்பன்ல நேற்றைக்கு காலை இதே நேரத்தில் ஒரே ஒரு ஹாஃபிதுடைய பட்டமளிப்பு விழாவிலே கலந்து கொண்டுதான் வந்தோம். சின்ன சின்ன இடங்களில் கூட, கிராமங்களில் கூட இப்போதெல்லாம் 1-2 ஹாஃபிதுகளை வெளிப்படுத்துகிறார்கள். இந்த ஊர் நிறைய உலமாக்களை உம்மத்திற்கு அளித்த இந்த ஊரில் நூற்றுக்கணக்கான ஹாஃபிதுகள் உருவாக வேண்டும். அல்லாஹ் கபூல் செய்வானாக.
மன்பவுல் உலாவிலேயும் ஃபைசுல் வாக்கியாத்திலேயும் அடுத்தடுத்த ஹிப்ஸ் மதரசாக்களிலும் ஹாஃபிதுகள் பட்டம் பெற இருக்கிறார்கள் என்கிற செய்தி இனிப்பானது. நிறைய ஹாஃபிதுகளை, வீடுதோறும் ஹாஃபிதுகளை உருவாக்குவதற்கு அல்லாஹ் துணை நிற்பானாக. வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் மாதிரி வீட்டுக்கு ஒரு ஹாஃபிஸா கொண்டு வரலாம். முதல்ல ஒரு ஆசை தானே, ஆசை வைக்கலாமே. அது என்னமோ தெரியல, இன்னைக்கு பொருளாதார உலகத்துல அந்த ஆசையெல்லாம் கொஞ்சம் கம்மியாயிருச்சு. முதல்ல எல்லாம் ஆம்பளை பையனுக்கு பேரு வைக்கிறதுக்கு வீட்டுக்கு கூட்டிட்டு போய் குழந்தைய கையில கொடுத்துட்டு பேரு வைக்கிறப்பவே அஜத்துட்டு ஆலிம் சாட்ட சொல்லுவாங்க, அதுல துவா செய்யுங்க, இந்த பையனை நல்ல ஹாஃபிஸா வாக்கலான் இருக்கோம், ஆலிமாக்கலான் இருக்கோம் அப்படின்னு. இப்போலாம் யாரும் அதிகமா சொல்றது இல்லை. அவங்க மனசுல வேற ஏதாவது இருக்குமோ என்னவோ. நல்ல ஐடியில் படிக்க வச்சு அவன் 1 லட்சம் 2 லட்சம் சம்பளம் வாங்கணும், நல்ல வெளிநாடு போய் நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்களோ என்னவோ. ஹாஃபிஸா வாங்குறதுக்கு துவா செய்யுங்கன்னு கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க. நிறைய ஹாஃபிதுகள் தமிழ்நாட்டில் பார்த்தா காயல்பட்டினத்தில், மேலப்பாளையத்தில் நிறைய இந்த மாதிரி ஊர்களை சொல்லலாம். மார்க்க செழுமையும் பாரம்பரிய பண்புகளும் நிறைந்த இஸ்லாமிய கேந்திரங்களாக தமிழகத்தில் இருக்கிற ஊர்கள்ல எல்லாம் ஆயிரக்கணக்கில் ஹாஃபிஸுகள். அந்த அடிப்படையில் கூத்தாநல்லூர்லையும் ஆயிரக்கணக்கில் ஹாஃபிதுகள் வந்திருக்க வேண்டும். ஆனால் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு தெரியல. சுமார் ஒரு 100 ஹாஃபிஸ்கள் இருப்பாங்களா. உலமாக்களை உருவாக்கிய அளவுக்கு ஹாஃபிதுகள் இன்னமும் உருவாகலை, நிறைய உருவாகணும். காலஞ்சென்ற மேலப்பாளையத்தை சேர்ந்த எங்களுடைய உஸ்தாத் எம் அப்துல் காரத் அவர்கள், நவரல்லாஹு மர்கதஹு, அவங்க சொல்லுவாங்க, வீட்டுக்கு வீடு ஹாஃபிஸாப்பா எங்க ஊர்ல அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஜோக்கு நகைச்சுவைக்காக சொல்லுவாங்க. அது வகி கொண்டு போறப்ப ஜிப்ரீல் எங்க ஊர்ல இறங்கிட்டு போயிருப்பார் போல தெரியுது. ஆண்டிவே ஊர்ல இறங்கிட்டு போயிருப்பார் போல தெரியுதும்பாங்க. அவங்க காயல் பண்ணத்துக்காரங்க பார்த்தா எங்க ஊர்ல இறங்கிட்டு போனாங்கம்பாங்க. இந்த காயல் பண்ணத்துக்காரெல்லாம் உட்கார்ந்துருக்காரு. அங்க எல்லாம் பெண்கள்லாம் ஹாஃபிஸா. காயல்பட்டினத்துல தொழுக வைக்கிறதுக்கு ஆம்பளைக்கு ஹாஃபிஸாக்க போறதுக்கு கொஞ்சம் கூச்சப்படுவாங்க, பயப்படுவாங்க. ஏன்னா பின்னாடி எடுத்து கொடுக்கறது ஆம்பளைகள்ல, அதுக்கு அந்த பக்கம் இருந்து பொம்பளைங்க எடுத்து கொடுத்துருவாங்க. ஏதாவது மிஸ்டேக் வந்ததுன்னு வைங்களேன், பெண்கள் எல்லாம் ஹாஃபிஸுகள், வீட்டுக்கு வீடு ஹாஃபிஸாக்கள். எங்க உஸ்தாதுமார்கள் சொல்லுவாங்க அந்த ஊரை பத்தி. இந்த சின்ன சின்ன சந்தா இருக்கும் வீட்டுக்கு பின்னாடி, ஒவ்வொரு ஸ்ட்ரீட்லையும் இந்த மீன் வித்துட்டு போவாங்கல்ல பொம்பளைங்க, அந்த மாதிரி எறா வித்துட்டு போவாங்களாம் கூடையில வச்சுட்டு. எறா எறா அப்படின்னு அந்த அம்மா சத்தம் போட்டே போகுமா. உள்ள இருந்து கிளவி வீட்டுக்குள்ள இருந்து கேட்குமா, கயிறம் ஏறாவா ஷர்ரம் ஏறாவா. எறா கயிறம் ஏறான்னா நல்ல எறான்னு அர்த்தம், ஷர்ரம் ஏறான்னா கயிறம் ஏறாவா ஷர்ரம் ஏறாவா. பொம்பளைகள்லாம் ஹாஃபிஸாங்கிறதுக்காக சொல்றேன். பெண் ஹாஃபிதுகளும் நிறைய உருவாக வேண்டும். ஆண்கள்ல இந்த ஊருடைய முஸ்லிம் பாப்புலேஷனை கவனிக்கிறப்ப இன்னார 1000 ஹாஃபிஸுக்கு போயிருக்கணும். வீட்டுக்கு மரம் வளர்ப்போங்கிற மாதிரி வீட்டுக்கு வீடு ஹாஃபிதுகளை உருவாக்கணும். உங்க நேரடி பிள்ளைகளை நீங்கள் உருவாக்க தவறிவிட்டாலும் பரவாயில்லை, உங்களுடைய பேர பிள்ளைகளிலாவது ஹாஃபிதுகள் உருவாக வேண்டும். நியத்து வைப்போமா, இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் உருவாக்கி தருவானாக. அன்பானவர்களே, எனக்கு முன்னால பேசின ஒரு அன்பு தம்பி மௌலவி அவர்கள் சொன்னது போல, ஹாஃபிதுகளை உலமாக்களை அல்லாஹ் தேர்ந்தெடுக்கிறான். குர்ஆன்ல ஒரு வசனம், சும்ம அவுரஸ்னல் கிதாப் அல்லதீன ஸ்தஃபைனா மின் இபாதினா, நம் அடியார்களிலே இருந்து நாம் தேர்ந்தெடுப்பவர்களுக்கு இந்த கிதாபுல்லாவை, இந்த வேதத்தை நாம் வாரிசாக ஆக்கினோம் என்று சொல்லுகிறான். நம்மளா முயற்சி பண்ணி ஹாஃபிஸ் ஆயிர முடியும்னு சொல்ல முடியாது. ஒருவர் ஹாஃபிஸ் ஆகுவதும் ஆலிமாகுவதும் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு.
நீங்க யூனிவர்சிட்டியில எங்கேயாவது +2க்கு அப்புறம் சேர்த்து விட்டா 3 வருஷத்துல பிகாம் முடிஞ்சிடும், ஒரு 2-3 வருஷத்துல பிஏ முடிஞ்சிடும், ஒரு 4-5 வருஷத்துல எம்பிபிஎஸ் முடிஞ்சிடும். அங்க எல்லாம் கோர்ஸ்ல சேர்த்தனாவே போதும். குர்ஆனை பொறுத்தவரை சேர்த்து விட்ட எல்லாரும் ஹாஃபிஸா ஆயிருவாங்கன்னு சொல்ல முடியாது. ஹாஃபிதுகள் என்பது அல்லாஹ்வுடைய தேர்வு, ஆலிம்களும் அல்லாஹ்வுடைய தேர்வு. சொல்லுவது குர்ஆன், நாம சொல்லல. இஸ்தஃபைனா மின் இபாதினா, நம் அடியார்களிலே இருந்து நாம் தேர்ந்தெடுத்த பெருமக்களை. எல்லாத்தையும் ஹாஃபிஸா ஆகிறது இல்லை, அல்லாஹ் தான் தேர்ந்தெடுக்கிறான். அது குர்ஆனாக இருந்தாலும் நபி மொழிகளாக இருந்தாலும் அதையெல்லாம் மனப்பாடம் செய்து காலமெல்லாம் உள்ளத்துக்குள்ளே வைத்து அதை உலகத்திற்கும் உம்மத்திற்கும் எடுத்து சொல்லுவதற்குள்ள ஆற்றலை வழங்குபவன் அல்லாஹ். உங்களுக்கு தெரியும் ஹிராவிலே நடந்தது என்ன என்பது உங்களுக்கு தெரியும். நான் சொல்லுவது சஹீஹுல் புகாரியுடைய ஃபர்ஸ்ட் பேஜ்ல உள்ள ஹதீஸ். சஹீஹுல் புகாரியினுடைய முதல் பாடம் என்ன தெரியுமா? வஹி வந்தது எப்படி, வஹியின் ஆரம்பம், கைஃபகான பதுல் வஹி. அந்த பாடத்துல ஃபர்ஸ்ட் பாடத்துல வர்ற செய்தி சஹீஹுல் புகாரில நீங்க எல்லாம் கேள்விப்பட்டதுதான். ஓதுங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுகிறார்கள். இல்ல நான் ஓதுறவன் இல்ல. திரும்ப 2வது தடவை, 3வது தடவை, 3 தடவை இல்லை. என்ன ஆச்சு தெரியுமா? நீங்கள் அறிந்த செய்தி தானே. கூப்பிட்டு இறுக்கமா ஒரு முஆனகா, நல்ல இறுக்கமா. ரசூலுல்லாஹ்வே சொல்றாங்க, ஹத்தா பலக மின்னியல் ஜஹது, என்னுடைய பூரா பயங்கரமா கஷ்டமாயிருச்சு. வஹத்தா கஷீது அலா நஃப்ஸி, என்னுடைய உயிரின் மீது நான் பயந்தேன். அந்த மாதிரி ஒரு இறுக்கமா இறுக்கி விட்டுட்டாங்க. ஓதுங்கன்னாங்க, ஓத ஆரம்பிச்சிட்டாங்க. இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக், ஹலக்கல் இன்சான மின் அலக், இக்ரா வ ரப்புக்கல் அக்ரம் அல்லதீ அல்லம பில் கலம் அல்லமல் இன்சான மா லம் யஅலம். 5 ஆயத்து மட்டும்தான் இறங்குச்சு. இக்ரா சூரா பூரா அப்ப இறங்கல. இக்ரா சூறாவில் 5 வசனம் மட்டும். என்ன அர்த்தம் தெரியுமா? சொந்த முயற்சியில ஓத முடியல, அல்லாஹுவின் புறத்திலே இருந்து ஒரு ஆன்மீக தழுவல், ஒரு இறுக்கி விட்ட உடனே ஓதிட்டாங்க. குர்ஆன் என்பது, மனப்பாடம் என்பது நம் சொந்த முயற்சியில் வருவதல்ல, சொந்த முயற்சியில மனப்பாடம் பண்றது அல்ல. அல்லாஹுவின் புறத்திலே இருந்து ஒரு ஊக்க சத்து ஒண்ணு வர வேண்டும். ஜிப்ரீல் இருக்க பிடித்த போது ஓத துவங்கி விட்டார்கள். ஒரே ஒரு இருக்குதான். வரலாறு, நிறைய வரலாறு என்னால சொல்ல முடியும். ஆன்மீக பெரியவர்கள், சூஃபியாக்கள் நிறைய பேர் மௌத்தா போறப்போ அவர்களுடைய சீடர்கள் அல்லது மாணவர்கள்ல முக்கியமானவங்களை பிடிச்சி முஆனகா செஞ்சு விட்டுருக்காங்க. கல்வி ஞானமெல்லாம் அங்கே இடம்பெயரும், இங்கிருந்து அங்க போயிரும். வகியை வாங்கி கொண்டு வந்தது ஜிப்ரீல். ஜிப்ரீலுடைய ஹார்ட்ல இருந்து ரசூலுல்லாவின் ஹார்ட்டுக்கு பாய்கிறது. சொந்த முயற்சியிலே ஓதுங்கள் என்ற போது ஓதுங்கள் சொன்னப்பவும், அவங்க ஓதலன்னு சொல்லும் போதும் வரல. ஆனால் ஒரு இறுக்கத்திற்கு பின்னாலே ஓத துவங்கி விட்டார்கள். நான் சொல்ல வர்றது, குர்ஆன் இந்த மண்ணுக்கு முதல்ல வந்ததே ஹார்ட் பை ஹார்ட், வாயில இல்ல. வெறுமனே ஓதி கொடுத்து நீங்க திரும்பி ஓதி அப்படியெல்லாம் வரல. ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட் என்ன தெரியுமா? இறுக்கமா பிடிச்சு விட்டதுக்கு அப்புறம்னா குர்ஆனை ஏற்றுக்கொள்ளுகிற பக்குவத்தையும் மனன சக்தியையும் அதை வாங்கி கொள்ளுகிற வலிமையையும் அல்லாஹ் அந்த உள்ளத்திற்குள்ள வைத்து விட்டான். ஃபர்ஸ்ட் அட்டம்ப்டே அப்படிதான் வந்தது. 5ல இருந்து இன்று வரை இந்த உம்மத்திலே கோடிக்கணக்கான ஹாஃபிதுகள், கோடிக்கணக்கில். வெறுமனே அவங்க சொந்த முயற்சியில நடக்குதுன்னு நம்ம நினைக்க கூடாது. அந்த உள்ளத்தை, குர்ஆனை உள்ள வைக்கிற அளவுக்கு உள்ள கெப்பாசிட்டி, கேப்பபிலிட்டியை கொண்டு வர்றது அல்லாஹு தஆலா. அதுதான் அந்த ஆயத்திற்கு அர்த்தம். இஸ்தஃபைனா மின் இபாதினா,
அடியார்கள்ல இருந்து சில பேரை நாம் தேர்ந்தெடுத்தோம் என்று சொல்லுகிறான் அல்லாஹ். நபிமார்கள் தேர்ந்தெடுத்தாலும், உலமாக்கள் தேர்ந்தெடுத்தாலும், உலகத்தில் ஆஃபதுகளை தேர்ந்தெடுத்தாலும், மார்க்கத்தின் காவலர்களான இந்த தேர்வு அல்லாஹ்வுடையது. அல்லாஹு யஸ்தஃபி மினல் மலாயிகத்தி ருசுலன் வ மினன் நாஸ். மலக்குகள்ல சில பேரை தேர்ந்தெடுத்தான், மனிதர்களில் சில பேரை தேர்ந்தெடுத்தான் என்று குர்ஆன் சொல்லுகிறது. ஹார்ட் பை ஹார்ட் தான் ஃபர்ஸ்ட் வந்தது. அல்லாஹ்வுடைய கிருபையிலே இதெல்லாம் நடந்தது. ரொம்ப அதிகமா ஹதீஸ்களை இந்த உலகத்துல அறிவிச்சவங்கல்ல அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹுக்கு அடுத்தது 2வது இடத்துல யார் இருக்கிறாங்க? யாருங்க? ஆயிஷா அம்மா ரலியல்லாஹு அன்ஹா. ஆயிஷா அம்மா அறிவித்த ஹதீஸ்கள் 2210. எல்லாமே சாதாரணமான சிறப்புகள் சம்பந்தமான ஹதீஸ் அல்ல, சட்டங்கள் சம்பந்தமான ஹதீஸ்கள். இந்த உம்மத்திற்கு கிடைத்திருக்கிற ஃபிக்ஹ் என்கிற இஸ்லாமிய ஷரியத் சட்டத்தில் 1/3 பகுதி ஆயிஷா அம்மாவுடைய ஹதீஸிலிருந்து கிடைத்தது. ஷரியத் சட்டம்னு சொல்றோமே, 1/3 ஆயிஷா அம்மாவின் அறிவிப்புகளிலிருந்து எடுக்கப்பட்டது. சரி, ஆயிஷா அம்மாவுக்கு ஹதீஸுகளின் மனன சக்தியை அல்லாஹ் கொடுத்தான். நான் சொல்ல வர்றது, ஆயிஷா அம்மா ரமதான் பிறை 17 அவர்கள் இறக்கிறார்கள். அவர்களுடைய காலம், அவர்கள் வயதானதற்கு பிறகு, மூப்பெய்தியதற்கு பிறகு, நாமெல்லாம் இளம் பெண்ணாக இருக்கிற ஆயிஷா அம்மாவினுடைய வரலாறுகளை மாத்திரம் படிக்கிறோம், கேள்விப்படுகிறோம். இல்லை, வயதான மூதாட்டியாக, கிழவியாக, ஒரு ஸ்கிரீனுக்கு பின்னால், திரைச்சீலைக்கு பின்னால் பெரிய பெரிய தாபீன்களுக்கு ஓதி கொடுத்தவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள். நான் சொல்ல வர்றது, கரெக்டா அந்த அன்னைக்கு அவங்களுடைய வஃபாத்துக்கு எப்ப பிறக்கிறது யாருன்னா, அல்லாமா இப்னு ஷிஹாப் அஸ்-ஸுஹ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இப்னு ஷிஹாப் அஸ்-ஸுஹ்ரி பெரிய மனப்பாட சக்தி. அல்லாஹ் ஒருத்தர் வஃபாத் ஆகிறப்போ ஒருத்தரை பிறக்க வைப்பான் இல்லையா? உங்களுக்கு எல்லாம் தெரியும். இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹிஜ்ரி 150 மௌத்தாகிறப்போ அதே வருஷத்துல இமாம் ஷாஃபி பிறக்கிறாங்க. ஒரு இமாமின் மறைவின் போது இன்னொரு இமாமை உலகத்திற்கு உதிக்க செய்கிறான். அபூ ஹனீஃபா இமாமினுடைய மரணம் அதே ஆண்டு. இந்த மண்ணில இருந்து ஃபிக்ஹ் என்கிற சட்டத்தின் தந்தையாக இருக்கிற அவர்கள் நகருகிற போது உலகத்திற்கு ஒரு மிகப்பெரிய சட்டமேதை தேவை. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பிறக்கிறார்கள். அந்த மாதிரி ஹதீஸ் கலையில் எக்கச்சக்கமான மனப்பாடம் புரிந்திருந்த ஆயிஷா அம்மா வஃபாத் அன்னைக்கு இப்னு ஷிஹாப் அஸ்-ஸுஹ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பிறக்கிறாங்க. ஆச்சரியம் என்ன தெரியுமா? ஒரு 4-5 வயசு இருக்கும். இப்னு ஷிஹாப் அஸ்-ஸுஹ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி குர்ஆனை மனப்பாடம் பண்ணணும்னு அவங்க வீட்டுல உள்ளவங்க எல்லாம் சொன்னாங்க. சரின்னு கையில எடுத்தாரு. கரெக்டா 88வது நாள் ஹாஃபிஸா ஆயிட்டார். 88 நாள். உலக வரலாற்றுல இதை விட கம்மியா இவ்வளவு ஷார்ட் பீரியட்ல பண்ணி முடிச்சாங்களான்னு தெரியல. வெறும் 88 நாள் இப்னு ஷிஹாப் அஸ்-ஸுஹ்ரியினுடைய, அதாவது ஆயிஷா அம்மாவிற்கு அவர்களின் இடத்தை நிரப்புவதற்கு அவர்கள் மரணமடைந்த நாளில் அடுத்து பிறந்த இவர்கள் 88 நாள்ல இவ்ஸு முடிச்சிட்டாங்க. இது அவங்களுடைய டேலண்ட்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக இல்லை, அல்லாஹ்வுடைய தேர்வு. ஒருவர் போகிற போது ஒருவரை கொண்டு வர செய்கிறான். மனப்பாட சக்தியை எக்கச்சக்கமாக கொடுத்து அவர்களை ஹாஃபதுகளாக உருவாக்க வைக்கிறான். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கரெக்டா 10 வயசு ஹாஃபிஸா. 10 வயசுல ஹாஃபிஸா, ஹாஃபிதுல் குர்ஆன். அவங்களே சொல்றாங்க, ஹஃபில்துல் குர்ஆன மின் ஆஷிரி வல் முஅத்தா மின் 12 மின் உம்ரி. 12 வயசு இருக்கிறப்போ முஅத்தான் ஒரு கிதாப், அந்த காலத்துல புகாரிக்கெல்லாம் முந்தன பிரபலமான முஅத்தா சஹீஹான அந்த நூல் முழுசா மனப்பாடம். 10 வயசுல குர்ஆன் மனப்பாடம், 12 வயசுல ஹதீஸ் கிதாபு மனப்பாடம். நான் சொல்ல வருவது, சொந்த முயற்சிகளுக்கு அப்பால் அல்லாஹ் தேர்வு செய்தவர்கள் ஹாஃபிஸ் ஆகிறார்கள். அல்லாஹ் தேர்வு செய்தவர்கள் முஹத்திஸ் ஆகிறார்கள். ஹதீஸும் அப்படித்தான். அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. எப்படி ஜிப்ரீல்
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறுக அணைத்த போது குர்ஆன் இடம்பெயர்ந்ததோ அந்த மாதிரி தான் ஹதீஸ்களும் இந்த மண்ணிலே வந்தது. சாதாரணமான மனன சக்தி அல்ல, இது ஏற்பாடு செய்யறது அல்ல. இந்த வகி வரும், சில நேரம் சின்ன வகியா வரும், சில நேரம் பெரிய வகியா வரும். இன்னும் அத்தைனா கல் கௌசர் ஒரு வகையில வருது. ஒரே ஒரு ஆயத்தெல்லாம் கூட வகி வந்திருக்கு. அதுக்கு ஒரு தடவை ஜிப்ரீல் வந்துட்டு போவார். சில நேரம் ஒரு ஆயத்தல்ல, அதுல ஒரு துண்டு, ஒரே ஒரு துண்டு, அது மட்டும் கூட வந்திருக்கு. சில நேரம் பெருசா வரும். உங்களுக்கு எல்லாம் தெரியும், சூரத்துல் அன்ஆம்னு ஒரு சூரா 7வது ஜுஸுல கால் பகுதியில ஸ்டார்ட் ஆகும் இல்லையா, போய் 8வது ஜுஸுல பாதியில முடியும். 1.25 ஜுஸு ஒரே சூரா, அத்தியாயம் கால்நடைகள் அப்படின்னு பேரு. 1.25 ஜுஸுவ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து ஒரு அட்டம்ப்ட்ல ஓதி முடிச்சுட்டு போயிட்டாங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹில்லதீ கலகஸ் ஸமாவாதி வல் அர்த வஜஅலல் ظுலுமாதி வன் நூர் ஸும்மல்லதீன கஃபரு பிரப்பிஹிம் யஅதிலூன் ஆரம்பிச்சு 1.25 ஜுஸுவ கட்ட 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 கட்டன்னு ஓதி இன்ன ரப்பக ஸரீஉல் இகாபி வ இன்னஹு லகஃபூருர் ரஹீம் முடிஞ்சு அவர் போயிட்டார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. நான் ரப்புடைய ஏற்பாடு இந்த மனனம் என்பதற்காக சொல்லுகிறேன். சஹாபாக்களை எல்லாம் உட்கார வச்சு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதே மாதிரி ஆரம்பிச்சாங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சூரத்துல் அன்ஆம் 1.25 ஜுஸு ஃபுல்லா ஓதி முடிச்சிட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் மறக்காது, அது அல்லாஹ் சொல்லி கொடுத்தது. நம்மெல்லாம் தான் மறந்துடுவோம் இடையில இடையில. டைரக்டா வஹீல அல்லாஹ்ட்ட வந்தது இல்லையா, நம்ம அடிக்கடி ஓதுற சூறால வருது இல்லைங்க, சனுகுரிஉக ஃபலா தன்சா இல்லா மாஷா அல்லாஹ். சப்பி இஸ்ம சூறால வருதுங்க. அமைதியா உட்கார்ந்துருக்குறாங்க, கொஞ்சம் கவனிங்களேன். சனுகுரிஉக நபியே நாம ஓதி கொடுக்கிறோம், எனவே நீங்க மறக்க மாட்டீங்க. என்ன அழகான வார்த்தை. வேற யாராவது ஓதி கொடுத்தா அது வேற, நான் உங்களுக்கு ஓதி தர்றதுனால நீங்க மறக்க மாட்டீங்க. எதையாவது பிளான் பண்ணி நீங்க மறக்கணும்னு முடிவு பண்ணா இல்ல மாஷா அல்லாஹ், அல்லாவா மறக்க வச்சிருவான். 1.25 ஜுஸு ஓதி முடிச்சிட்டாங்க. நான் ஒரு விஷயத்தை சொல்றதுக்காக உங்களுக்கு இதையெல்லாம் சொல்லிட்டு வர்றேன். இப்ப பாருங்க, அந்த முந்தின வரிசையில ரசூலுல்லாஹ் அன்ஆமை ஓதுறப்போ உட்கார்ந்து இருந்தது இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க எந்திரிச்சாங்க. அல்லாஹ்வின் தூதரே, நீங்க ஓதுனதை நானும் ஓதட்டுமான்னாங்க. எது? சூரா அன்ஆம் 1.25 ஜுஸு. ஒரு 10 நாள் டைம் இருந்தா பரவாயில்ல. ரசூலுல்லாஹ் ஓதி முடிக்கிறாங்க. ஸதகல்லாஹுல் அலீம், நான் ஓதட்டுமாங்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் அருள் பெற்ற இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு பல ஹதீஸ்கள் அவரை சொர்க்கவாதின்னு அடையாளப்படுத்தினாங்க. இந்த உலகத்தில் யாராவது குர்ஆனை கற்றுக்கொள்ள வேண்டுமா, அவர்கள் இப்னு மஸ்ஊதிடம் கற்றுக்கொள்ளுங்கள்னு சொல்லியிருக்கிறாங்க. அவரு எந்திரிச்சு அண்ணாம நான் ஓதட்டுமான்னாரு. ஓதுங்கன்னாங்க. ஃபர்ஸ்ட் ஜிப்ரீல் ஓதுனத, அதுக்கப்புறம் ரசூலுல்லாஹ் ஓதுனத அப்படியே ஓதுறாருங்க 1.25 ஜுஸு. இது என்ன அவர் மனப்படமா? முன்ன பின்ன அவர் கேட்டது கூட கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் கேட்கறாங்க. இப்பதான் சபை ஒண்ணும் இல்லை. இப்ப நான் இங்க ஒரு 3/4 மணி நேரமோ 1 மணி நேரமோ நான் பேசி முடிச்ச உடனே ஒரு வார்த்தை பேசகாம எங்க யாராவது பேசிட முடியுமா? நான் பேசுனது அப்படி பேசுங்கன்னா வாய்ப்பே இல்லை. 4-5 கருத்து வேணா சொல்லலாம். அப்படியே ஓதுனாங்க சூரத்து அன்ஆமை இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு. நான் சொல்ல வர்றது, மனப்பாடம் என்பதும் குர்ஆனை சுமப்பது என்பதும் அந்த குர்ஆனை ஓதுவது என்பதும் ரப்புல் ஆலமீனுடைய ஏற்பாடு. அல்லாஹ் தான் குர்ஆனை ஓத வைக்கிறான். அதுக்கு அர்த்தம் தான் இங்க பேசின எல்லாரும் அந்த ஆயத்தை சொல்லி காட்டினாங்க. வ இன்னா லஹு லஹாஃபிதூன், நாமே இந்த திருக்குர்ஆனை பாதுகாக்கிறோம். எப்படி பாதுகாக்கிறான்? இந்த மாதிரி தான். எல்லா பிஞ்சு பெருசு எல்லாத்தோட உள்ளத்துக்குள்ளேயும் கொண்டு போய் குர்ஆனை வச்சு பாதுகாக்கிறான். டோட்டலா தௌராத்த உலகத்துல மனப்பாடம் பண்ணது, அட்டை டு அட்டை மனப்பாடம் பண்ணது 4 பேர் தான். உலகத்திலேயே 4 பேர் தான். தௌராத்த அதுக்கு மேல யாரும் மனப்பாடம் பண்ணல. ஹாஃபிது தௌராத்துகள் யாருமே இல்லை.
ஜபூரை மனப்பாடம் பண்ணது அந்த இறங்கின தாவூத் அலைஹிஸ்ஸலாம் மட்டும்தான். வேற யாரும் ஜபூர் ஹாஃபிஸ் இல்லை. ஜபூர் என்பது உரைநடை அல்ல, அது கவிதை, முழுக்க முழுக்க கவிதை தொகுப்பு. அந்த கவிதையை அழகிய ராகத்தோடு பாடுகிற ஆற்றல் பெற்றவர்கள் தாவூத் அலைஹிஸ்ஸலாம். அவங்க மட்டும்தான் மனப்பாடம். இஞ்சியிலையும் அட்டை டு அட்டை மனப்பாடம் பண்ணவங்க உலகத்துல யாருமே இல்லை. மனப்பாடம் பண்ணலான்னா கூட இன்னைக்கு உருப்படியா இஞ்சியில் இல்லை. அவன் பூரா மாத்தி 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 பல 1000 தடவை மாத்தி அது என்னமோ வேற புஸ்தகம் மாதிரி ஆயிப்போச்சு. அதுக்கு பேரே நியூ டோர்னமெண்ட் தானே, புதிய புதிய ஏற்பாடுன்னு சொல்றான். வார்த்தையிலேயே தெரியுது எல்லாம் ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்க. இறங்கின மாதிரி அது இல்லை. எனவே இஞ்சிலுக்கு ஹாஃபிஸ்கள் இல்லை, தௌராத்திற்கு ஹாஃபிஸ்கள் இல்லை, ஜபூருக்கு ஹாஃபிஸ்கள் இல்லை, குரானுக்கு மட்டும் ஹாஃபிஸ். ஹாஃபிஸ் எந்த மாதிரி தெரியுமா? 10 வயசு 12 வயசு ஹாஃபிஸ், 78 வயசு 80 வயசு ஹாஃபிஸ். அகில உலக குர்ஆன் மனன போட்டி கடந்த ஆண்டு இந்தோனேஷியாவில் ஜெயிச்ச பொம்பளைக்கு வயசு 78. யூடியூப்ல பாருங்க, அந்த பச்சை ரிப்பன் ஒன்று கட்டி அந்த அம்மாவை கூட்டிட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. கிளவி நம்ம பார்த்தா இன்னும் எத்தனை நாள் ஹயாத்தோட இருக்க போகுதோங்கிற மாதிரி இருக்குது. குர்ஆனை மனப்பாடம் பண்ணிட்டு சர்வதேச அளவுல பரிசு வாங்கறதுக்கு உட்கார்ந்து இருக்குதுங்க. அப்போ 8 வயசு கிழவியும் சிறுவனும் சிறுமியும் ஹாஃபிஸ் ஆகிறார்கள். 80 வயசு கிழவியும் ஹாஃபிஸ் ஆகிறது. இந்த உம்மத்தை போல குர்ஆனை மனப்பாடம் செய்து முடித்தவர்கள் ஆயிரங்களில் அல்ல, லட்சங்களில் அல்ல, இன்றைக்கு உலகத்தில் கோடிகளில் கோடிகள். மனப்பாடம் பண்ண வைக்கணும். பள்ளிக்கூடம் போய்கொண்டே ஹாஃபிஸ் ஆகுகிற இந்த மாணவர்கள் பாராட்டுக்குரியவர்கள். ஹரம் ஷரீஃப்ல வச்சு போன தடவை ஒரு 300-350 பேத்துக்கு ஆபீஸ் பட்டம் கொடுத்தாங்க. 300க்கு மேல. எல்லாம் 7 வருஷம் ஓதி பட்டம் வாங்கினவங்க, 8 வருஷம் 9 வருஷம் ஓதி பட்டம் வாங்கினவங்க. போய் அந்த அரபுகளுடைய இதுல சர்ச் பண்ணி ஏன் 8 வருஷம் ஆச்சு 3 வருஷத்துல ஆப்சாவ் ஆயிரலாமேன்னு பார்த்தா என்ன நடந்திருக்கு தெரியுமா? ஒவ்வொரு கோடை லீவ்லையும் தஹ்ஃபீதுல் குர்ஆன் சொல்லி டென்ட் அடிச்சு ஒரு கூடாரத்துல இவ்ஸ் நடக்கும். எப்ப தெரியுமா? அரைப்பரிச்ச லீவு, முழு பரிச்ச லீவு, அவ்வளவுதான். அவலி இதுலயும் ஆனுவல் லீவ்லையும் இந்த 2ல மட்டும் கொண்டு போய் படிக்கிற பசங்களை அங்க விட்டுருவாங்க. இந்த வருஷம் திரும்ப அடுத்த வருஷம் ஆஃப் வேலி ஆனுவல், திரும்ப அடுத்த வருஷம் ஆஃப் வேலி ஆனுவல். என்னாச்சுன்னா 8 வருஷத்துல ஆப்சர்வ் ஆயிட்டாங்க. கோடை விடுமுறையிலே மட்டும் செயல்படக்கூடிய ஹிஃப்து மதரசாக்கள் அரபு நாட்டுல நிறைய. குர்ஆனாக இருந்தாலும் நபி மொழிகளாக இருந்தாலும் அதை மனப்பாடம் செய்ய வைப்பதும் அதன் வழியே குர்ஆனை பாதுகாப்பதும் இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறான். நம்ம நினைக்கிறோம் ஹதீஸ் எல்லாம் மனப்பாடமா அப்படி சொல்லிட்டாங்க. அங்கேயும் ஜிப்ரீல் ரசூலுல்லாவை கட்டி பிடிச்சு வந்த மாதிரி ஒரு செய்தி உண்டு. நிறைய ஹதீசுகளை அறிவித்தவர்கள் யார்? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. அபூ ஹுரைரா ரலியல்லாஹுடைய சொந்த முயற்சின்னு நினைக்கிறீங்களா? இல்ல. அதிகபட்சம் ரசூலுல்லா கூட அவங்க இருந்தது 3.5 வருஷம்தான். அபூபக்கர் ரலியல்லாஹு மாதிரி, உமர் ரலியல்லாஹு மாதிரி நீண்ட கால சஹாபி கிடையாது. அவங்க இஸ்லாத்துல சேர வர்றது எப்ப தெரியுமா? ஹைபர் போரெல்லாம் முடிஞ்சிருச்சு. ஹைபருக்கு பின்னாலதான் வர்றாங்க. ஹிஜ்ரி 11 ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்து. இடைப்பட்ட நாட்கள்னு சொல்ல போனா 3.5 வருஷம், 4 வருஷம் கூட முழுமை இல்லை. 3.5 வருஷம் ரசூலுல்லா கூட உட்கார்ந்த ஒருத்தர் அகில உலகத்திலேயே அத்தனை பேரையும் விட ஹதீசுகளை அறிவித்த மாபெரும் மனன சக்திக்கு சொந்தக்காரர் என்றால் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹுடைய சொந்த முயற்சி அல்ல. அப்படி ஒரு மனப்பாடத்தை குர்ஆன்ல உள்ள ஹாஃபிஸ்களுக்கு போட்ட மாதிரி அல்லாஹ் சில பேர்த்துடைய உள்ளத்துல போட்டா அதுல நம்பர் 1 அபூ ஹுரைரா ரலியல்லாஹு. இன்னொன்னு சொல்றேன், சஹீஹான எல்லா நூல்ல இந்த செய்தி உண்டு. ஹதீசுகள் எப்படி பாதுகாக்கப்பட்டு இறைவனால் வருகிறது என்பதற்காக சொல்ல வருகிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை கூப்பிட்டு, கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த செய்தியை, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு கூப்பிட்டு துண்டை விரிங்கன்னாங்க. அவர் போட்டிருந்த துண்டை எடுத்து விரிச்சார்.
துண்டை விரிச்சா அதுல அள்ளி போட்டாங்க சல்லாலி செல்லம். ஒண்ணும் இல்லை. நம்ம ஊர்ல வெறுங்கையில முளம் போடுறதா என்னமோ சொல்லுவாங்கல்ல, இப்படி மானசீகமா ஒரு அள்ளு அள்ளி அப்படி போட்டாங்க. ஒண்ணு, இன்னொரு அள்ளு, 2, 3 வெறுங்கையில போட்டாச்சு, எடுத்துக்கொண்டாங்க. நாம் அம்புலி மாமா கதையெல்லாம் சொல்ல, ஹதீஸ்ல வர்றது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி நடக்கிறது, கொண்டு வந்து போட்டாச்சு, 3 தடவை அள்ளி போட்டாச்சா. அபூஹுரைரா அந்த துண்டை எடுக்கிறார். அவர் அதுக்கு மேல என்னமோ அம்மிக்கல்ல வச்சிருக்கிற மாதிரி தூக்குறார். வெறும் துண்டு தானே, அப்படி டப்புன்னு அப்படி எடுத்தெல்லாம் போடல. அவருக்கு தெரியும் என்னமோ நிறைய போட்டாங்க ரசூலுல்லாஹ், நிறைய போட்டாங்கன்ற மாதிரி, அங்க என்னமோ வெயிட்டா இருக்கிற மாதிரி, ஒரு 5 படி கந்திரி சாப்பாட்டை துண்டுல கொட்டின மாதிரி அவர் அப்படியே எடுக்கிறார். ஒவ்வொரு தலைப்பா புடிச்சு அப்படி எடுத்து அப்படி இருக்க இப்படி சேர்த்துறார். அந்த துண்டை எடுத்து நெஞ்சில சேர்த்தினாரா இல்லையா? அதுக்கப்புறம் சொல்றாரு, கால அபூ ஹுரைரா ஃபமா நசீது ஷைஅம் பஅது. என்னைக்கு அந்த துண்டை எடுத்து என் நெஞ்சோட சேர்த்தனோ, அதுக்கப்புறம் வாழ்க்கையில எனக்கு எதுவுமே மறந்தது கிடையாது, மறதி என்பது கிடையாது. இப்போது சொல்லுங்கள், அன்னலாருக்கு ஜிப்ரீல் வஹியை கொண்டு வந்த போது இருக அணைத்ததும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு ஒரு துண்டை கொடுத்து இருக அணைத்ததும், இதெல்லாம் என்ன தெரியுமா? குர்ஆனையும் ஹதீஸையும் மனப்பாடம் செய்ய வைத்து உலகத்திற்கு அதை ஒப்புவிப்பதற்கு அல்லாஹ் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுகிறார். அவுரஸ்னல் கிதாப் அல்லதீன ஸ்தஃபைனா மின் இபாதினா, நம் அடியார்களில் நாம் சில பேரை தேர்ந்தெடுத்தோம். அல்லாஹுவாக தேர்ந்தெடுத்ததுதான் ஹதீஸுகள் எல்லாம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அதுக்கப்புறம் எத்தனை இடத்துல, பஸ்ராவுல, கூஃபாவுல எல்லாம் உட்கார வச்சு மாத்தி 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 குழப்பி ஹதீஸுகளை கொடுத்தாங்க. கண்டுபிடின்னு கிளீனா பீஸா பிரிச்சு ஹதீஸ கொடுத்துட்டார். ஆயிரக்கணக்கான ஹதீஸுகளை ஒரு 3 வருஷம் மட்டுமே ரசூலுல்லாஹ் கூட இருந்தவர் பல்லாயிரம் ஹதீஸுகளை மனப்பாடம் செய்து அறிவிக்க முடிகிறது என்றால் அதற்கு பின்னாலே இருப்பது தனி நபர் திறமை அல்ல. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு வெறுமனே திண்ணை மதரசாவுல மதீனத்துல மஸ்ஜிதுன் நபவியினுடைய திண்ணையிலே இருந்ததால் மட்டும் அவர்கள் அப்படிப்பட்ட ஹாஃபிஸ் ஆகல. நபி மொழிகள்லையும் ஹாஃபில்னு தான் பேரு. உங்களுக்கு தெரியுமா? 1,00,000 ஹதீஸ மனப்பாடம் பண்ணா ஹாஃபில். இப்பதான் நாம திருக்குரான மனப்பாடம் பண்ணா ஹாஃபில்னு சொல்லி ஹாஃபிதுங்கிற பேரை சுருக்கிட்டோம். ஒரு நேரத்துல ஹாஃபிதுனா குரான மனப்பாடம் செஞ்சவங்களுக்கு ஹாஃபிதுன்னு பேர் இல்ல. என்ன பேருன்னா, 1,00,000 ஹதீஸுகளை மனப்பாடம் பண்ணாங்கன்னா ஹாஃபிஸ். 1,00,000 ஹதீஸ். 40 ஹதீஸே நம்மளுக்கு படாத பாடுபடுது, ஓடாதுங்க. நிறைய பேர் இங்க உட்கார்ந்து இருக்கிற பேரண்ட்ஸோட மக்தபு மதரசால ஓதுற குழந்தைங்க இருக்காங்கல்ல, அவங்க 40 கரெக்டா சொல்லிடுவாங்க, அவங்க தாத்தாவுக்கு தெரியாது. 40 ஹதீஸ் ஓடல நமக்கு. 1,00,000 ஹதீஸ மனப்பாடம் பண்ணா ஹாஃபிது. 3,00,000 ஹதீஸ மனப்பாடம் பண்ணா அவங்களுக்கு பேரு ஹுஜ்ஜத். ஹுஜ்ஜத் அது ஒரு பட்டம். ஹாஃபிது மாதிரி ஹுஜ்ஜத்துங்கிறது. இமாம் கஸாலி ஹுஜ்ஜத், ஹுஜ்ஜத்துல் இஸ்லாம். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹுஜ்ஜத். 3,00,000 ஹதீஸுகளை மனப்பாடம் செய்தவர்கள். ஆகவே நான் சொல்ல வருவது, நபி மொழிகளானாலும் குர்ஆனுடைய வசனங்களானாலும் பாதுகாக்கிற பொறுப்பை ரப்புல் ஆலமீன் ஏற்றுக்கொண்டான். அதுதான் வ இன்னா லஹு லஹாஃபிதுன், நாமே இறக்கினோம், நாமே பாதுகாத்தோம். சும்மா உங்கள்ட்ட ஒரு கேள்விக்கு சொல்றேன், தௌராத் அல்லாஹ் இறக்கினது தான், இன்னைக்கு பாதுகாப்பா இல்ல. இஞ்சில அல்லாஹ் இறக்கினது தான், இன்னைக்கு பாதுகாப்பா இல்ல. ஜபூரும் அவன் தான் இறக்கணும், இன்னைக்கு பாதுகாப்பா இல்ல. குர்ஆன் மாத்திரம் இவ்வளவு பெரிய பாதுகாப்பு. என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? அந்த ஆயத்து தான் பதில். என்ன தெரியுமா? நானே பாதுகாக்கிறேன், வ இன்னா லஹு லஹாஃபிதுன். இந்த வாக்குறுதி அங்க எங்கேயுமே கொடுக்கல. தௌராத்ல இப்படி ஒரு ஆயத்து இல்ல, நான் இதை பாதுகாப்பேன். இஞ்சில்ல ஆயத்து இல்ல, ஜபூர்ல இல்ல, குர்ஆன்ல மட்டும் இந்த ஆயத்தை வைத்து விட்டான். வ இன்னா லஹு லஹாஃபிதுன், நாம் தான் இறக்கினோம், நாமே பாதுகாப்போம். இந்த வாக்குறுதி அங்க எங்கேயும் இல்லை. அன்பானவர்களே,
சும்மா லேசில் ஹாஃபிதுகளை உருவாக்குறதும் ஹாஃபிதுகளுடைய பணியையும் நீங்க லேசில் நினைக்க முடியாது. ஓவர் லோடு, ஓவர் வெயிட். அந்த ஓவர் வெயிட்டை ஹாஃபிதுகள் சுமந்திருக்கிறார். சூரா முஸம்மில் உங்களுக்கெல்லாம் தெரியும். அல்லாஹ் வஹியுடைய வெயிட்டை பத்தி சொல்றான். அதுல இன்னா சனுல்கி அலைக கௌலன் ஸகீலா, நபியே உங்கள் மீது ரொம்ப வெயிட்டானதை போடுறோம், ரொம்ப வெயிட். கௌலன் ஸகீலா. வஹி என்பது லேசான எடையில உள்ளது அல்ல. உங்களுக்கு தெரியும், வஹி வந்த போது ஒட்டகத்தின் மீது நாயகம் பிரயாணத்தில் இருந்த போது வஹி வந்த உடனே வெயிட் தாங்க முடியாம ஒட்டகம் அப்படியே மண்டி போட்டு குப்பர் அடிச்சிருச்சு. வகியை தாங்க முடியாமல் ஒட்டகம் விழுந்தது. ஆயிஷா அம்மா ரலியல்லாஹு அன்ஹாவின் மடியில் படுத்திருக்கிற போது நாயகத்திற்கு வகி வந்தது. ஆயிஷா அம்மா சொல்லுகிறார்கள், கண்ணை மூட நாங்க ரசூலுல்லாஹ், நெற்றியில் வியர்வை, நேரம் ஆக 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 அவங்களுடைய எடை கூடுச்சு, என் தொடை எலும்பு முறிந்து போய் விடுமோ என்று நான் பயந்தேன். பாடியில் இருக்கிற எல்லா எலும்பும் தொட்டா தெரியும், முட்டி அங்க இங்க எல்லாம் இடுப்பு எல்லா பக்கம் தொட்டா எலும்பு தெரியும். எலும்பே தெரியாதது தொடை பகுதி மட்டும்தான். ரொம்ப அல்லாஹு தாலா சதைகளால் மூடி வைத்திருக்கிற எலும்பு தொடை எலும்பு. எவ்வளவு வெயிட் இருந்தா தொடையோட எலும்பு முறிஞ்சு போயிடுமோன்ற அளவுக்கு வெயிட் கூடுது. வகி வந்தால் வெயிட் கூடிவிடும். கௌலன் ஸகீலா, கனமானதை நபியை உங்களுக்கு தருகிறோம். நான் ஏன் இவ்வளவு ஆயத்தெல்லாம் சொல்ல வேண்டியதே இல்லை. பிரபலமான அந்த வசனம் உங்களுக்கு தெரியும். குர்ஆனை மலையின் மீது இறக்கி வைத்தால் மலை சுக்கு நூறாக வெடித்து சிதறும். லரஐதஹு காஷிஅன் முத்தஸத்திஅன் மின் கஷ்யத்தில்லாஹ். மலையின் மீது இந்த குர்ஆனை இறக்கினால் மலை சுக்கு நூறாய் வெடித்து சிதறும். அந்த அளவிற்கு கன பரிணாமம். கௌலன் ஸகீலா என்கிற வெயிட், அதை தாங்குவது குர்ஆனையும் நபிமொழிகளையும் உள்ளத்திற்குள்ளே சுமந்திருக்கிற அந்த ஹாஃபிதுகள், ஹுஜ்ஜத்துகள், அல்லாஹ் பாதுகாக்கிற ஏற்பாடு. ஒண்ணும் வேண்டாம், ஈஸியா எல்லாரும் உள்ளத்துல வாங்கிடலாம். மனிதர்களின் பேச்சாக இருந்தால். குர்ஆன் மனிதர்கள் பேச்சு அல்ல, குர்ஆன் மனிதர்களின் பேச்சு அல்லது, அல்லாஹ் பேசினது. நான் அடிக்கடி சொல்வதுண்டு, அதையும் சொல்லணும். ஹாஃபிதுகளின் மகிமை விளங்கப்பட வேண்டும் என்றால் கலாமுல்லா என்ன அர்த்தம்? கலாமுல்லான்னா அல்லாஹுவின் பேச்சு. குர்ஆனுக்கு மட்டும்தான் இந்த பட்டம், வேற எந்த வேதத்துக்கும் கிடையாது. தௌராத் என்பது கலாமுல்லா அல்ல, அது கிதாபுல்லா. நீங்க கொஞ்சம் கவனிக்கணும், ரெண்டுக்கு வித்தியாசம். அல்லாஹுடைய வேதம் வேற, அல்லாஹுடைய பேச்சு வேற. கலாமுல்லா கிடையாது. ஜபூரும் இஞ்சிலும் தௌராத்தும் கலாமுல்லா இல்ல. கலாம்னா பேசி தரணும். ஜபூர் எழுதி தரப்பட்டது, தௌராத் எழுதி தரப்பட்டது, இஞ்சில் எழுதி தரப்பட்டது. ரிட்டன் புக்காக ஒரே நாளில் ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு கொடுக்கப்பட்டதுதான் இஞ்சில். 7 பலகைகள்ல எழுதி, பலகைகளில் எழுதப்பட்ட தௌராத்தினுடைய பலகைகளை மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு கொடுக்கப்பட்டது, ரிட்டன்ல கொடுக்கப்பட்டது. தௌராத் என்பது எழுதி தரப்பட்டது, பேசி தரப்படவில்லை. இஞ்சில் எழுதி தரப்பட்டது, பேசி தரப்படவில்லை. ஜபூர் எழுதி தரப்பட்டது, பேசி தரப்படவில்லை. எழுதி தரப்படாமல் பேசி கொடுத்த ஒரே ஒரு வேதம் குர்ஆன் மட்டும்தான். அதனால தான் குர்ஆன் மட்டும்தான் கலாமுல்லா, மற்றதெல்லாம் கிதாபுல்லா. மற்றதெல்லாம் கிதாபுல்லா, குர்ஆன் கலாமுல்லா. ஒவ்வொன்னையும் பேசி கொடுத்தான். இப்ப உதாரணமா இன்னைக்கு இப்படி தண்ணி எடுத்தா முடிச்சிருங்கன்னு அர்த்தம். அன்பானவர்களே, இல்ல நான் இங்க சொல்லல, சென்னையில எல்லாம் சொல்றேன். இப்போ எல்லாம் என்னன்னா, நல்ல புள்ள மாதிரி தண்ணி கொண்டு வந்து வைப்பாங்க, வச்சாங்கன்னா முடிச்சுங்கன்னு அர்த்தம். திடீர்னு நல்லா உட்கார்ந்து இருக்கிற செக்ரட்டரி இப்படி எந்திரிச்சு போவாரு, இல்லாட்டி இப்படி வருவாரு, முடிச்சுங்கன்னு அர்த்தம். அன்பானவர்களை சொல்ல வந்தது, குர்ஆன் மட்டும் கலாமுல்லா, மீதி எல்லாம் கிதாபுல்லா.
இன்னைக்கு 2 ஆயத்து இறங்குதுன்னா ஜிப்ரீல கூப்பிட்டு எழுதி கொடுக்கல, 2 ஆயத்தை அல்லாஹ் ஓதுவான். இன்னைக்கு ஒரு 5 வசனம் இறங்குதுன்னா ஜிப்ரீல கூப்பிட்டு 5 வசனத்தை அல்லாஹ் ஓதுவான். இன்னைக்கு எந்த சூரா இறங்குதோ பத்தீனி வஸைத்தூனி வதூரி சீனீன வஹாதல் பல்த் ஃபர்ஸ்ட் ஓதுறது யார் தெரியுமா? அல்லாஹ். அதுக்கப்புறம் தான் அதை தூக்கிட்டு வந்து ஜிப்ரீல் ரசூலுல்லாஹ்ட்ட ஓதுவார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கள்கிட்ட ஓதுவாங்க. அந்த ஓதனதை அப்படியே கொண்டு வந்து இன்னைக்கு உள்ள ஆப்ஸா இங்க ஓதிட்டு இருப்பார். இந்த தொடருடைய துவக்கம் என்ன தெரியுமா? ரப்பு ஓதுகிறான். குரான்ல உள்ள 6666 வசனம் நீங்க சூரத்துல் ஃபாத்திஹாவினுடைய பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்ல தொடங்கி மினல் ஜின்னத்தி வன்னாஸ் வரையும் அல்லாஹ் ஓதாத ஒரு ஆயத்து கூட இல்லை. இது அத்தனையும் அல்லாஹ் ஓதியவை. எனவே கலாமுல்லா என்கிறோம். நான் சொல்ல வர்றது, மனிதர்களின் வார்த்தையை, மனிதர்களின் பேச்சை ஒருத்தர் சுமக்கிறது பெரிய விஷயம் அல்ல. ரப்புல் ஆலமீனுடைய பேச்சை சுமப்பதுதான் ஹாஃபிதுகள். அது அவ்வளவு சீக்கிரத்துல எல்லாத்துக்கும் வாய்க்க பெறாது. அதுலயும் இந்த மொபைல் எல்லாம் வந்துட்ட காலத்துல மனப்பாட சக்தியே போயிருச்சு. நிறைய பேத்துக்கு மனைவி நம்பரே தெரியாது. கேட்டு பாருங்களேன், உங்க வீட்டுல ஒய்ஃப் நம்பர் எனக்கு கொஞ்சம் இருங்க அப்படின்ட்டு இப்படியும் பாரு. என்னன்னா பார்த்துதான் சொல்ல முடியும். மனைவி மட்டும்தான் ஞாபகம் இருக்கு, மனைவி நம்பர் ஞாபகம் இல்லை. அண்ணன் தம்பியோட நம்பர் எல்லாம் கூட எல்லாமே பார்த்துதான். அது அவங்க பாட்டுல வீட்டுல போய் கடத்தெருவுல ஜாமானம் வாங்கிட்டு வாங்கன்னா அந்த அம்மா 4 சீட்டு எழுதி கொடுத்தா இவர் அதை ஒரு போட்டோ எடுக்கிறார். எடுத்து அதுல போட்டிருக்குது கறி 1/2 கிலோ, தக்காளி 1 கிலோ, வெங்காயம் 1 கிலோ. அதை எடுத்துட்டு போய் அங்க நின்றுகிட்டு இப்படிங்கிறார், 1 கிலோ தக்காளி கொடு, 1 கிலோ வெங்காயம் கொடு. நம்ம மனப்பாட சக்தி அந்த அளவுக்கு ஆயிப்போச்சு. சின்ன சின்னதையெல்லாம் டக்குன்னு உடனே போட்டோ பிடிச்சுக்கிறது. எங்க நின்றாலும் எதையும் மனப்பாடத்துல வைக்கிற சக்தி இல்லை. மனப்பாட சக்திகள் குறைந்து வருகிற காலத்திலேயும் திருக்குரான அப்படியே 6666 வசனங்களையும் வழுக்கிட்டு போகாம கரெக்டா கடிவாளம் போட்டு கட்டி வைக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். பெரும்பாலான ஹாஃபிது பட்டமளிப்பு விழாக்களில் அதைத்தான் சொல்லுவார்கள். கட்டி வைக்கப்பட்டிருந்த ஒட்டகத்தை திடீர்னு அவுத்து விட்டா எப்படி ஓடுமோ குரான் அந்த மாதிரி ஓடிரும். அப்பப்ப என்ன செய்யணும் தெரியுமா? ஓதி 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 கட்டி வச்சுக்கணும். இன்னைக்கு ஒரு ஜூஸ், நாளைக்கு ஒரு ஜூஸ், இப்படியே கட்டி வச்சுக்கணும். தமிழ்நாட்டில் பல்லாயிரம் ஹாஃபிதுகளுக்கு சனது கொடுத்தவர்கள் காலம் சென்ற பெங்களூர் சபிலுர் ரஷாதினுடைய பாணி அபுசூத் ஹதரத் அவர்கள் நபரல்லாஹு மர்கதஹு நிறைய ஹாஃபிஸுகளுக்கு மௌலவிகளுக்கு அவங்க சனது கொடுத்தாங்க. சனது கொடுக்கறப்போ நாங்கெல்லாம் அவங்க கையில தான் ஹாஃபிஸ் பட்டம் வாங்கணும். பட்டம் வாங்குறப்ப சொல்லி கொடுப்பாங்க, டெய்லியும் கொஞ்சமாவது ஓதிரு. எல்லாத்துட்டையும் சொல்றதல்ல, ஹாஃபிஸுகளா இருக்கிறவங்க, அதாவது பப்ளிக்ல உள்ளவங்க சமயத்துல ஒரு 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 6 மாசம் குரானே ஓதாம இருந்தாலும் பெரிய இழப்பு ஒன்றும் கிடையாது. அவருக்கு பர்சனலா நன்மை கிடைக்காது, அது வேற. ஹாஃபிஸ் 6 மாசம் குரான் டச்சிலேயே இல்லைன்னா கொஞ்சம் பகுதி போயிடும், தானா போயிடும், காணாம போயிடும். அவிழ்த்து விடப்பட்ட ஒட்டகம் சீறி பாய்வது போல வேகமாக மறந்து போய்விடும் குரான். அதை இழுத்து பிடித்து அதை மனப்பாடத்திலே வைத்து கொள்ள வேண்டிய பொறுப்பு உண்டு. டெய்லியும் ஓதிரணும் திருக்குரான். அன்பானவர்களே, ஒரு மகத்தான குரானுக்கு எடுக்கப்படுகிற விழாக்கள் தான் ஹாஃபிஸுகளுக்கான பட்டமளிப்பு விழாக்கள் எல்லாம். அல்லாஹு தஆலா குரானுடைய எழுத்துக்களை ஹாஃபிதுகள் மூலமாக, குரானின் கருத்துக்களை உலமாக்கள் மூலமாக இன்றளவும் அல்லாஹ் பாதுகாத்து வருகிறான். இது போன்ற சபைகளில் நியத்து வையுங்கள், நம்முடைய குடும்பத்தில் ஒருவர் ஹாஃபிஸாக வேண்டும். யாராவது ஒருவர், மக்களோ பேரனோ பேத்தியோ, மொத்தத்துல உங்க குடும்பத்துல ஒரு ஹாஃபிஸ். ஹாஃபிஸ் இல்லாமல் நம்முடைய இல்லம் கடந்துவிடக் கூடாது என்று நியத்து வைப்போம். அல்லாஹு தஆலா இந்த ஊரினுடைய எல்லா குடும்பங்களிலேயும் ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளுக்குள்ளாக எக்கச்சக்கமான ஹாஃபிதுகளை அல்லாஹ் உருவாக்கி தருவானாக. ஹாஃபிதுகள் நிறைந்த ஊராக அல்லாஹ் இந்த மண்ணை ஆக்கி தருவானாக. அந்த முயற்சியில் ஒரு 3 ஆண்டை கடந்திருக்கக்கூடிய
இந்த மதரசாவை இதை நடத்துபவர்களை அல்லாஹ் பொருந்தி கொள்வானாக. இன்னமும் பல நூறு பல்லாயிரம் ஆஃபதுகளை அல்லாஹ் உருவாக்கி தருவானாக. இந்த மதரசாவிற்காக வேண்டி மிகப்பெரிய முயற்சிகளை செய்கிற நம்முடைய பொன்னாச்சி சகோதரர் அவர்களுக்கும், இந்த மதரசாவிற்கு உதவுகிற, இதனுடைய நிர்வாகத்தில் ஒத்துழைக்கின்ற, இந்த மதரசாவில் பிள்ளைகளை அனுப்பி வைக்கிற எல்லோருக்கும் அல்லாஹு தஆலா பரக்கத்தை செய்வானாக. ஜஸாக்குமுல்லாஹ் வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.